சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இரவில் நடந்து சென்ற 19 வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. வணக்கம். பயிற்சி செவிலியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த துணி வியாபாரி வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ளது கோவிந்தபாளையம். இந்த பகுதியைச் சேர்ந்த 19 வயது பெண் ஒருவர் சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸில் பணியாற்ற செவிலியராக பயிற்சி எடுத்து வருகிறார். இதற்காக அவர் சேலம் திருவள்ளூர் சிலை அருகே உள்ள மகளிர் தங்கும் விடுதியில் தங்கி தினமும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்று வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு பணி முடிந்து அந்த செவிலியர் தனது அறைக்கு வந்து கொண்டிருந்தார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்து கொண்டிருந்த போது சேலம் அரிசிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த துணி வியாபாரி சண்முகநாதன் என்பவர் அங்கு வந்து மது போதையில் செவிலியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் சத்தமிட்டார். இதனை கேட்ட பொதுமக்கள் அங்கு ஓடி வந்து சண்முகநாதனை பிடித்து தாக்கினர். பின்னர் சண்முகநாதன் அழைத்து சென்று சேலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். தற்போது சண்முகநாதன் மீது பெண் வன்கொடுமை சட்டம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நேற்று இரவு பாலியல் தொல்லை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.